நீ என்ன ஃபோன் பண்ணியிருந்தியா? நீ உனக்கு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலையே? என்ன செய்யறது, திடீர்னு முடிவானதை பற்றி யாரையும் கூப்பிட முடியல. எனக்கு கூட வேலை செய்யலையும் சொந்தக்காரில் மட்டும்தான் உண்டு, கூட்டுக்காரில் யாரையும் கூப்பிட முடியலை பார்த்தீங்க. எப்படி நீ என்ன மறந்துட்டே இல்ல? உன்னை மறந்ததில்லை, இனி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி வைக்க வேண்டியதான். உனக்கு கல்யாணத்துக்குள்ள பார்ட்டி வச்சா போதாது, அதை நான் செய்யல. அது போதும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல யாரு இல்ல உண்டு? அங்க என்ன எல்லாம் விசேஷங்க? இங்கே மாமி மட்டும்தான் உண்டு, அவங்க ஒரே மோந்தான். ஆகா, நல்லதுதான். எப்படி நீ தப்பிட்ட? அது சரிதான், நான் தப்பிட்டேன். இங்கே சண்டை பிடிச்சாக்க எடுக்க யாரும் இல்லை பார்த்தீங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு தள்ளையிட்ட கொஞ்சம் ஸ்நேகம் கூடுதல் பார்த்தீங்க. செல்லிட்டம் காரியம் இல்லை, சின்ன வயசுலேருந்து தவப்பைன் இல்லை தள்ளையெல்லாம் வளர்த்து நான் படித்த வச்சதான். அதனால தள்ளைய காரியத்தை சொல்லாமல் 100 நாக்கு பார்த்துக்கா. அதெல்லாம் மாறும். கல்யாணம் முடிஞ்சாலே பெண்டாட்டிக்கு பிறகுதான் தள்ள இல்லை. அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை எங்க வேலை? சென்னையில். சரி சரி, நீ அப்ப டிரான்ஸ்பருக்கு முயற்சி பண்ணக்கூடாதா? டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்துருக்கு, சரியாச்சுங்க நானே கூட போவேன். அப்போ எனக்கு அவங்க கூட இருக்கலாம் இல்லை? அப்ப ரெடியான மாமியாரையும் கூட்டிட்டு போவியா? மாமி எது கூட்டிட்டு போனா? அவி எங்க நிப்பேன், அவியலை கூட்டிட்டு போன எங்க உள்ள காரியத்தை பாக்கியதாரு. சரி சரி, நான் போன வச்சு என்ன பார்த்திய காரியத்தை மறந்துடாதே என்ன? சரி மறக்காது. அவ்வளவு ஒரு காரியம். ஏறுங்க. என்ன திங்களாச்சையில ஜாயின் பண்ணணும், நம்ம எப்ப போறது இங்கண்டு? அது நமக்கு நாளே போயிடும். தற்காலிக கூட்டுக்காரன பிளாட் ஒன்று அங்கே இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் அங்கே இருக்கல. அதுக்கப்புறம் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே மாறலாம். அது போதும், நம்ம போற காரியம் மாமியிட்ட செஞ்சலா? அதை நான் இது ஒரு அம்மிட்ட சொல்லல, அம்மிட்ட சொல்லணும். அம்மையும் சாதனங்கள் எல்லாம் பேக் பண்ணணும். இல்லை ஆமா, மாமி எனக்கு சாதனத்தோட எல்லாம் ரெடி பண்ணணும். நம்ம சாதனத்தை நம்ம ரெடி பண்ணா போறாதா? நம்ம சாதனத்தில் அம்மா எடுத்து வச்சு இல்லை, அம்மா இவ்வளோ சாதனங்கள் அம்மா பேக் பண்ணாண்டாமா. நேரத்தை சொன்னா இல்லை, அம்மா இவ்வளோ சாதனத்தில் எடுத்து பேக் பண்ணி வைப்பேன். அவியல் கூட வரையில செய்வேன். மாமியும் கூட கூட்டிட்டு போக்கா? பின்ன இல்லை ஜி, அம்மா எங்க போட்டு போக, நம்ம போகும்போது அம்மையும் கூட்டிட்டு போனேன். ஓ, உங்களை எல்லாம் என்ன செய்யுது, மாமியும் கூட கூட்டிட்டு போன இங்க உள்ள காரியங்களை எல்லாம் பாக்கியதாரு. இங்க உள்ள காரியங்களா? என்ன காரியம்? நான் சொல்லியது உங்களுக்கு புரியலையா? நம்ம போறது சென்னை, நம்ம இருக்கிறதே பிளாட்ல. இப்ப நீங்களும் காலையிலே வேலையை போவீங்க, நானும் வேலையை போவோம். அதுக்கப்புறம் மாமி தனியா தானே வீட்டுல இருப்பேனா? அங்க யாரையும் தெரியுமா? தெரியாது. பகல்ல ஃபுல்லா ஆன வாயம் பார்த்துட்டு இருக்கேன். இங்க என்ன தெரிஞ்ச இடம், பழக்கப்பட்ட ஆளுவா. இதுக்கு மேல சொந்தக்காரம் எல்லாம் உண்டு. இங்க மாமி ஏதாவதுன்னா யாரெങ്കിലും ஓடி வருவேன். அங்க யாரு வருவா? அங்க ஏதாவதுன்னா நம்ம வாரதுல பார்த்துட்டுல இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப வீடை பூட்டி போட்டுட்டு போனாலே வீடு வனையாம பிடிச்சு நாச குப்பா ஆயிப்போம். மாமி இங்க இருந்து அந்த பயம் நமக்கு இல்ல. ஒரு கணக்குல நீ சொல்ல சரிதான், நம்ம வேலையை போனவர தனியா தான் இருப்பேன். இது இப்போ அங்க என்னங்கி கஷ்டம்தான். இங்க என்ன நம்ம சொந்த வீட்டார சொல்லிட்டு பேசல, என்ன அவங்க பார்த்துக்கணும் வேலை. அதான் நல்லது. அப்ப மாமிக்கு தனியா இருக்கிறது போல இருக்காதுல்ல? அதான் சரி, நமக்கு அப்படியே செய்வோம். சரி, கையோட மாமிட்ட போய் காரியத்தை சொல்லுங்க. பெரியம்மாட்டையும் சித்தியாட்டையும் சொல்லி வைங்க. சரி, நானே நம்ம சாதன தோலையில எடுத்து வச்சு எனக்கு என் கையோட அம்மாட்ட காரியத்தோட செல்லும். அம்மா ஏன் மோன இந்த இடம் செல்லாத வந்துடுறீங்க? அது ஒன்றும் சொல்லாண்டாமா, அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததில்லை, அது சரியாயிடுச்சு. திங்களாச்சும் ஜாயின் பண்ணேன், சரியா தான் அவளை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். நல்ல காரியம் தான் மோன. நமக்கு அப்போ எப்போ போனோம்? அது நான் எப்படி சொல்லியது நான் தெரியல. அம்மா தரச்சப்ப நீங்கள் என்னோட வரான்ட்டான். நான் ஒரு கூட்டுக்காரன் பிளாட்டில் இருக்கேன் பார்த்துருங்க. அங்கே இப்போ அம்மையை கூட்டு போயிடுச்சுல, நாங்கள் 2 வேலை பண்ணுவோம். வீட்டில் அம்மா தனியாக இருக்க வேண்டியவர். நான் ஒரு பிளாட்டு பார்த்துட்டு இருக்கேன், வீடு ரெடி ஆச்சுன்னா ஒரு நாள் அம்மையை கூப்பிட்டு போகல. முதல்ல நாங்கள் அங்கே ஒன்று செட் ஆகட்டோம்மா. அம்மா அங்கே தனியாக இருக்கேன்னு வருத்தப்படாதுங்க. நான் சித்திட்ட பெரிய மட்டும் சொல்லிட்டு தான் போவேன், அவங்க உங்களை பார்த்துடுவாங்க. இல்லை மோன, வருத்தம் ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாம் ரெடியானவரும் என்ன வந்து கூட்டிகிட்டு போனா போகிறேன். சரியாம்மா, நான் அப்போ சித்திட்ட பெரிய மட்டும் சொல்லிட்டு வரேன். நாளைக்கு போனா இல்லை. ஏன்னா லீவு தீர போகுது, ஏன்னா வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? ஒரே லீவுக்கு தான் வேலைக்கு போ. நான் சொல்லியது உங்களுக்கு புரியல. நான் வேலையை போனா பிள்ளைய பாக்கியதாரு. அதுக்கு தான் வேலைக்காரர் உண்டு இல்லை, அவ பாப்பா. இவ்வளோ நாள் அவள் தான் என்ன பிள்ளைய பார்த்துக்கிட்டா. இவ்வளோ நாளும் நானும் கூட இருந்தேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம 2 வேலையை போனா அவள் பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்கிடுவாளா? நம்ம இருக்கும் போல ஸ்நேகம் நம்ம இல்லாத நேரம் ஒன்றும் இருக்காது. நான் எதுக்கும் வேலையை விட போறேன். என்னத்தை வேலையை விடுங்க போகிறேன்? அது ஒன்றும் வேண்டாம்.
10-40,000 சம்பளம் கிடைச்ச வேலை. நான் பார்த்துட்டு ஒரு வழிதான் இருக்கு பார்த்தியா, நீ ஒன்று செய்தியா, அப்போ உங்கள் அம்மையை கூட்டிகிட்டு வரையா, அப்புறம் அவர் இந்த வீட்டில் வேலை காரியம் வேண்டாம், இங்கே பிள்ளைய பார்த்துட்டு வீட்டோட காரியத்தில் உங்கள் அம்மையை பார்த்துட்டு. அம்மா இங்கே வர ஒன்றும் செய்ய மாட்டேன், அங்கே அண்ணனுக்கு பிள்ளைய உண்டல, அம்மா இங்கே வந்து அதோட பாக்கியது யாரு? அதுவும் சரிதான், வேற இப்போ என்ன செய்யுது? ஒரு வழி உண்டு, நீங்கள் போய் உங்கள் அம்மையை கூட்டிகிட்டு வருங்க. அம்மையை கூட்டிகிட்டு வருங்க? நம்ம இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாளான ஒரு அம்மையை போய் பார்க்க கூட செய்யலை. நம்ம வீடு எடுத்து எத்தனை மாதம் ஆச்சு, வீடு எடுத்த உடனே அம்மையை போய் கூட்டிகிட்டுலாம் சொன்னார். இப்போ போய் விழிச்சாரு நினைப்பணுமா? நினைச்சது என்ன இருக்கு, நீங்கள் பிள்ளைய பார்க்கலன்னு சொல்லல, இப்போ தான் புதிய வீடு எடுத்தோம், இப்போ தான் வீடு கிடச்சின்னு சொல்லி விழிச்சா போதும். அது சரி, நான் அப்படி சொன்னா அப்படி சொன்னா நம்மளுக்கு சந்தேகமாக தோணாது. அது சரி மாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவேன். இப்போ மாமி வந்துடணும்னு வச்சுக்கிட்டுங்க, வேலைக்காரி கொடுக்கோட சம்பளம் லாபமாக்கும். இது இப்போ மாமி வந்துடுமாங்க, பிள்ளையும் பார்த்துக்கிடணும், வீட்டையும் பார்த்துக்கிடணும், நம்ம 2 பேரும் சமாதானமாக வேலையை போயிட்டோம்ல. அது சரிதான், இப்போ அம்மா எங்கே கூட்டாங்க, நாங்களோட வீட்டை என்ன செய்யுது? அதை நம்ம வாடகை கொடுக்குறோம், அந்த வாடகை வாங்கி இந்த வீட்டுக்கு கொடுக்கலாம், ஒரே கல்ல 2 மாங்கா. சரி, அப்படின்னா நாளைக்கு போய் அம்மையை கூட்டிகிட்டு வரேன். அம்மா என்ன முன்ன திடீர்னு வந்துடுறீங்க? ஏன்ம்மா வரப்பாதா, உங்களுக்கு சந்தோஷமுள்ள ஒரு காரியம் சொல்லி தான் வந்துருக்கீங்க. என்ன முன்ன? நான் உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன், உங்களுக்கு சந்தோஷம் ஆச்சு இல்லை? வீடு ரெடி ஆச்சா முன்ன? வீடு ரெடி ஆச்சாம்மா, வாடகை கொஞ்சம் கூடுதல் தான். நான் இருந்தாலும் அதை ஒன்றும் பார்க்கல. நீங்கள் எத்தனை நாள் தாங்க தனியாக இருப்பிய, அதனால பைசா கணக்கு நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் முன்ன சந்தோஷம் ஆச்சு, வேண்டாத கோவில் இல்லைம்மா, நல்ல ஒரு வீடு கிடைச்சணும். கடவுள் இப்போ தான் எனக்கு பிரார்த்தனையே கேட்டார், கடைசி காலத்தில் என்ன மோனு பிள்ளைய கூட சந்தோஷமாக நான் இருப்பேன். இனி அம்மை ஒரு பிரச்சனையும் இல்லை, மோனிய பிள்ளைகளை தூக்கலாம், மோனிய பிள்ளைய கொஞ்சலாம், மோனிய பிள்ளையோட விளையாடலாம். இன்னும் சாயந்தரத்தை ட்ரெயினுக்கே போனோம், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சரி மன, துணி எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகும். எப்பாடா இப்போதான் ஒரு வேலை நிம்மதியாச்சு, அதுக்கு அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ, ஆமாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மையிட்ட சொன்னேன், அம்மை பயங்கர சந்தோஷம்தான். ஐயே, தங்கச்சிட்ட சொல்லிட்டு வந்துட்டு துணி எல்லாம் எடுத்து வைப்போம். இல்லை அம்மையிட்ட சொல்லலை, அம்மையிட்ட பிள்ளைய பார்க்க தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல ஒன்றும் செய்யலை. இதுக்கு அங்கே வந்த பிறகு தெரியும் இல்லை, வந்த பிறகு தெரிஞ்சா போதும். நீயும் வந்த உடனே அம்மையை பிள்ளைய பார்க்க வச்சுட்டேன் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல ஒன்றும் செய்யாது. என்ன வீடு எடுத்த காரியத்தையும் கேட்டிருந்து, நான் சின்ன வீடு இப்போ தான் கிடச்சிருந்தேன், வீடு கூடுதல் வாடகை கொடுத்தா எடுத்துருக்கேன். அம்மை தெரியாது இல்லை, வீடு எடுத்து 5-6 மாதம் ஆச்சுன்னு. இது இப்போ என்னன்னா, இங்கே பிள்ளைய காரியத்தை அம்மா பார்த்துக்குவேன், நான் வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வேன், நமக்கு எத்தனை ரூபா லாபம். நீ எதுக்கு நாளை இப்போ வேலை வரேன்டா சொல்லிட்டு என்ன இது? இப்போ நீ சொன்னதான் சரி, நான் இன்னைக்கு அம்மையை துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இன்னைக்கு கிளம்பிடுறேன். சரி, நான் போன வச்சட்டா. ஏன் அங்கே நிற்கிது, துணியெல்லாம் பேக் பண்ணியாச்சா? இல்லை மோன, நான் சித்திட்டையும் பெரிய அம்மாட்டையும் சொல்லிட்டு வரேன். அது சரி தான், சொல்ல அப்போ நான் நினைப்பேன். நீங்கள் அதுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து வைங்க வச்சுக்கிறோம். இல்லை மோன, நான் ஒன்று கேட்கட்டேன்னா அங்கே மற்ற இந்த வீடை என்ன செய்யுது? வீட்டு காரியத்தை பற்றி வருத்தப்படாங்க, நமக்கு இந்த வீடை வாடகை கொடுக்கலாம். சரி மோன, நான் போய் சொல்லிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, என்ன நேரம் ஆகிட்டு இருக்கு. சரி மோன. எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு அந்த அம்மா அந்த மகன் கூட போகிறாங்க. இது 2 ஒரு விஷயம் நல்லா தெரியுது. மகன் சொன்ன அந்த அம்மாவுக்கு உயிர், ஆனால் அந்த மகனுக்கு அந்த அம்மாவுக்கு அன்பை புரிஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா என்னையாவது ஒரு நாள் காலம் அந்த மகனுக்கு புரிய வச்சு கொடுக்கும் அம்மான்னா என்னன்னு.